நிறைய காய் போட்டு சிம்பிளாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக டிஃபன் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். சுட சுட இட்லி மேலே கொஞ்சமாக நெய் விட்டுட்டு சாம்பாரை ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். குக்கரில் 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு சேர்த்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றிடுங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற காயிலெல்லாம் உப்பு வந்து ஏறும். உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப கடையணுன்னுட்டு அவசியம் இல்லை, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். எல்லாமே நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போது கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஒரு தாளிப்பு சேர்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்டியான சாம்பார் வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா